அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு டு எஸ்டாப்ளிஷ் நியூ ரேங்கிங் லிஸ்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். செப்டம்பர் 24, 2015ல இந்த ஒரு ரேங்கிங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை ஒரு சில கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ரேங்கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ். மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு எஜுகேஷன் அந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ரிசர்ச் அவுட்புட் வந்து எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ வந்து எப்படி இருக்கு, அதே மாதிரி எவ்வளோ இந்த பேட்டன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஃப்ளா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து பெருசா இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க், அவங்க எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல பெரிய அளவுல எடுத்து காட்டாது. சரிங்களா? ஸோ அதனால தமிழ்நாடுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை மட்டும் ரேங்க் பண்ற மாதிரி எஸ்ஐஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு இனிஷியல் அப்ரூவல் அப்படிங்கிறதுமே கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ நமக்கு இந்த ஆர்டிகல்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ஐஆர்எஃப் எதெல்லாம் கால்குலேட் பண்ணுது, எதெல்லாம் மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். சரியா? இவங்க தான் இதனுடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியா இருக்க போறாங்க. ஸோ இவங்களும் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இனிஷியலா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ரேங்கிங்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டுல இந்த மினி பஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் 1997ல உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மினி பஸ் ஸ்கீம்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராமப்புறங்களுக்கெல்லாம் மினி பஸ் சேவைகள வந்து வழங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அரசு பேருந்துகள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அப்ப அதுக்காக மினி பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி பிரைவேட் பஸ்ஸஸ் வந்து அனுமதி குடுத்திருப்பாங்க. ஸோ இப்ப அந்த மினி பஸ் ஸ்கீம்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில வந்து மினி பஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் சென்னையில கவர்மெண்டோட பஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இப்ப சென்னையில வந்து மினி பஸ்ஸஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கிரைட்டீரியா குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி பஸ் அப்படின்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரிங்களா? 25 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரதுக்கான அ ஒரு அப்ரூவல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த 25 கிலோமீட்டர்ல போயிட்டு வரக்கூடிய இந்த பஸ் கிட்டத்தட்ட 65% பார்த்தீங்கன்னா, அன்சர்வ்டு ஏரியாஸ்க்கு போகணும். அது என்ன அன்சர்வ்டு ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பஸ்ஸஸே போகாம இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அன்சர்வ்டா இருக்கக்கூடிய ஏரியாஸ் பெரிய பெரிய அளவுல அ ஃப்ரீக்வன்சி இல்லாத அந்த ஏரியாஸ்ல அதிகமா போயிட்டு வரணும். அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த மினி பஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது 1997 அன்சர்வ்டு ஏரியாஸ்ல 65% போணும். டோட்டலா 25 கிலோமீட்டருக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சென்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, சென்சஸ் ஆக்ட்டோட செக்ஷன் 3 பேஸ் பண்ணி நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்சஸ் டேட்ஸ வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ சென்சஸ் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பனி பிரதேசங்களா இருக்கக்கூடிய ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸா இருக்கக்கூடிய உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அக்டோபர் 1, 2026ல சென்சஸ்க்கான அந்த சென்சஸ் எனியூமரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2027ல மத்த தமிழ்நாடுக்குலாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2027ல இந்த அ
சென்சஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. சென்சஸ் அப்படிங்கிறது 2 ஃபேஸஸா நடக்க போகுது. சரிங்களா? 2 ஃபேஸ்ல நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சொத்து மதிப்பு அந்த மாரியான விஷயங்கள கால்குலேட் பண்ணுவாங்க. 2வது ஃபேஸ்ல வந்து நம்ம குடும்பத்தில எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாரியான டேட்டாஸ வந்து கால்குலேட் பண்ண போறாங்க. சரியா? சென்சஸ் அப்படிங்கிறது 2 கட்டங்களாக நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, சிப்ரஸ் நாட்டுக்கு வந்து நம்ம பிரதமர் வந்து போயிருக்கார். சிப்ரஸ் நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கிராண்ட் கிராஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மக்காரியோஸ் 3 அப்படிங்கிற இந்த விருத நம்மளுடைய பிரதமருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 22 நாடுகள் அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருதுகள நம்ம பிரதமருக்கு வழங்கியிருக்காங்க. அந்த வகையில இப்ப சிப்ரஸ் நாடுமே அவங்களுடைய உயரிய விருத நம்ம பிரதமருக்கு வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.